எல்லார் வீட்லயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு மேடையில பேசுறாரு. சங்கீதா சொல்றாங்க என் வீட்டுல விஜய் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வந்து திரிஷாவோட வந்து தனி விமானத்துல வந்து நீங்க கோவாவுக்கு திருமணத்துக்கு போவதற்கு, கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. இங்க வந்து நீங்க ஒரே ஜோடியா ஒரே கார்ல ஒரே வண்ண உடை உடுத்து. அப்பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற போது சொல்வாரு, என் பேச்சை கேட்பதற்கு இப்படி கட்டுக்கடங்காம கூட்டம் வருகிறது, இதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேனே. மனைவியும் மகளையும் வீட்டில இருந்து அனுப்பிட்டு மகளிர் தின விழா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மகளிர் தின விழா யார் கொண்டாடுறாங்கன்னா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இதுக்கு சம்பவத்துக்கு காரணமா இருக்கிற நீ அவசரமா இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி தனி விமானத்துல தப்பிச்சு ஓடுறேன்னா உனக்காக உயிர் விட்டவர்களையே நீ பார்க்க மறுக்கிறவனே. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பற்றி பேச வேண்டாம், விவாதிக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஒதுக்கி இருந்தோம். அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் இன்னைக்கு திரும்பவும் ஒரு மனு வந்திருக்கு. அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பொது வழியிலும் நடக்குது, அவர் தரப்புலையும் நடக்குது. அப்போ அதை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. இப்போ முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அமீர் அவர்களும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அவருடைய வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறத. பேர் குறிப்பிடாட்டியுமே அதை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனைவியும் மகளையும் வீட்டில இருந்து அனுப்பிட்டு மகளிர் தின விழா கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ மகளிர் தின விழா யார் கொண்டாடுறாங்கன்னா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் அவங்க கட்சி நடத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஸ்டேட்டஸ்ல ரொம்ப முக்கியமா தமிழகத்தில் ஒரு ஹிட்லர் உருவாகிறார் அப்படின்னு ரொம்ப காட்டமா போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இதை எப்படி பார்க்குறீங்க? தன் மகளை கொண்டாடாமல், மனைவியை கொண்டாடாமல், தன் வீட்டு பெண்களை தெருவிலை நிறுத்திவிட்டு ஒருவர் மகளிர் தினம் கொண்டாடுறார் அப்படிங்கிறப்ப பகிரங்கமாகவே, அதாவது ஒரு குற்றத்தை வந்து மறைத்து செய்வது என்பது வேறு. குற்றம் செய்த மனசு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இருக்கிறதா, மனசாட்சி இருக்கிறதா என்று கேட்பாங்க. நீதிமன்றத்திலே போய் வழக்கு கொடுக்குறாங்க, இவர் வந்து ஒழுக்கமா இல்லை, தனிமனித ஒழுக்கமா இல்லை, சில நடிகைகளோடு தொடர்பா இருக்கிறாரு, அவருடைய நடவடிக்கை சரியில்லை, பல முறை அவரை திருத்துவதற்கு முயன்றேன், பல முறை வாக்குறுதி தந்து என்னை ஏமாற்றி விட்டார், இவரோடு என்னால் வாழவே முடியலை, சகிக்க முடியாத மனிதராக இருக்கிறார், என்னை வந்து அடித்து துன்புறுத்துகிறார், இதை கேட்டதற்காக என்னை அடித்து துன்புறுத்துகிறார், மகனும் மகளுமே வந்து எல்லாரையுமே வெளியேற்றிட்டாருங்க, அவங்க வந்து தனியாக வந்து ஒருத்தர் அவருடைய மகள் வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறதாகவும், மகன் வந்து தனியாக வந்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறதாகவும் தகவல் வருகிறது. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சிதைத்து விட்டு ஒரு மனிதன் குடும்ப தலைவனாகவே இன்னும் ஆகலை. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு மேடையில் பேசுகிறாரு. சங்கீதா சொல்கிறாங்க என் வீட்டில் விஜய் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் விஜய் இருக்கும்போது சொந்த வீட்டில் ஏன் அவர் இல்லாமல் இருக்கிறாருங்கிற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தரோடு வந்து மனம் கசந்து விட்டது, மனமுறிவாகி விட்டது, பிரிந்து வாழ்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள்னா அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? முறைப்படுத்தி நியாயமாக நீங்கள் பிரியணும். அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டோ ஜீவனாம்சமோ கொடுத்து நீங்கள் முறைப்படி பிரியணும். நீங்கள் அவங்கள அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இன்னொரு நடிகையோட மேட்சிங்காக வந்து சாண்டல் கலரில் சேரி பட்டு வேட்டிலாம் கட்டி நீங்கள் பவுசா வந்து ஒரே காரில் வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நட்பு ரீதியாக கூட ஒன்னா வந்திருக்கலாமே சார், ஏன் அதை அப்படி பார்க்குறீங்க? அதாவது நட்பு ரீதியாக இருக்கிறவங்க யாரு, காதலாக இருக்கிறவங்க யாருங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம்தான். சர்ச்சைக்குரிய நேரத்தில் நீங்கள் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் அப்படி நட்பா இல்லை அப்படின்னு திரையுலகம் சார்ந்தவர்கள், அவரோடு பழகுனவங்க, அவங்களுடைய நண்பராக இருந்தவங்க, கடந்த காலங்களில் அவருடைய கட்சியில் பயணித்தவங்க அல்லது அவருடைய ரசிகர் மன்றத்தில் பயணித்தவர்கள் அத்தனை பேருமே இதை சொல்கிறாங்க. இப்போ அரச புரசலாக எல்லாரும் பேசும்போது அதற்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தது. சங்கீதா வழக்கு தொடுக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் வெறுமனே விவகாரத்து வேணும் அப்படின்னு கேட்கல, திருமணம் தாண்டிய பந்தத்தில் அவர் இருக்கிறாரு, குடும்பத்தை விட்டுட்டு அவர் வெளியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டுட்டு எனக்கு அழுத்தம் தந்தால் அந்த பெயரை நான் வெளியிடுவேன்னு அவங்க சேர்த்து சொன்னாங்க. அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம யாருமே இதை வந்து வதந்தி, இது அவதூறு, வழக்கமாக நடிகன்னா கிசுகிசு வரும், பல விஷயங்கள் இந்த மாதிரி பேச்சு வார்த்தைகள் வந்து ஒரு உலா வரும், இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடந்து போயிருக்கலாம். குற்றச்சாட்டு சொல்கிறது யாரோ இன்னொரு நடிகையோ யாரோ ஒருத்தரோ கிடையாது. எங்கேயோ ஹோட்டலில் தங்கியிருந்தேன், இப்போ இந்த வெளியிலேருந்து சில பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஒன்றா கச்சேரிக்கு போனோம், போன இடத்துல அவர் வந்து எனக்கு ஒரு வந்து வர்றியான்னு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்தில் அது இல்லை. உங்கூட 27 வருடம் குடும்பம் நடத்தியவங்க,
உனக்காக குழந்தை பெற்று கொண்டவங்க, இன்னும் சொல்ல போனா தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன்னு உன் மகன் காதலிக்க வேண்டிய வயதுல இருக்கான், உன் மகள் திருமணம் முடிக்க வேண்டிய வயதுல இருக்காங்க. இந்த எல்லையில நீ ஒரு 52 வயசு ஆகுது உனக்கு, நீ வந்து மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ரசிக்க வேண்டிய வயதுல நீ வந்து இன்னும் வந்து நீ வந்து ஜாலியா இருக்கிறதுக்கான ஆளா நீ இருக்கிற, நீ பிளே பாய் லைஃப்ல தான் இன்னும் இருக்கேன்னா, இந்திய சமூகம் முழுக்க முழுக்க குடும்ப அமைப்புகளால் ஆனது. நீங்க பல குற்றவாளிகள், இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் இல்லாதவர்கள் தான் வந்து இந்த மாதிரி குடும்ப அரவணைப்பு இல்லாதவங்க தான், அன்பு கிடைக்காதவங்க தான், பாதுகாப்பு கிடைக்காதவங்க தான் சமூக விரோதிகளா மாறுறான், கூலிப்படை கொலைகாரனா மாறுறான், போதைப் பொருள் கடத்துறவனா மாறுறான். குற்றவாளிகளாக மாறுகிறவர்கள் பல பேர் குடும்ப அமைப்பில் இருந்து சிதறியவர்கள் தான், முறையாக வளர்க்கப்படாதவர்கள், முறையான கல்வி கிடைக்காதவன், முறையான வாழ்க்கை முறையை, அறம் சார்ந்த வாழ்க்கைனா என்னன்னு அறியாதவன் தான் இந்த மாதிரியான தவறான பாதையில போறாங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆய்வுகள்ல சொல்லப்படுது. குற்றப்பதிவேடுகளுடைய நீங்க வீரப்பன் வாழ்க்கையில கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொடக்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைகளை வந்ததுக்கு குடும்ப அமைப்பு சரியா அமையாததான் காரணம். நீ ஒரு குடும்பத்தை சிதைத்து விட்டு நான் நேரா இந்த நாட்டுக்கு நான் முதலமைச்சரா வரப்போறேன், ஏன்னா எது நடந்தாலும் அது வந்து சதி. ஏன்னா கரூர் நெரிசல் மரணத்தில் வந்து 41 பேர் செத்து போனா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களை தொடங்கி எல்லாருமே போறாங்க, முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து அனைத்து கட்சி பிரமுகர்கள், பாஜகல இருந்து அதிமுகல இருந்து அனைத்து கட்சியுமே போய் களத்திற்கு போய் ஆறுதல் சொல்றதுக்கு போறாங்க. இதுக்கு சம்பவத்துக்கு காரணமா இருக்கிற நீ அவசரமா இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி தனி விமானத்துல தப்பிச்சு ஓடுறேன்னா உனக்காக உயிர் விட்டவர்களையே நீ பார்க்க மறுக்கிறவன். இப்போ ஒரு திருமண விழாவுக்கு போறாரு திருவான்மையூர்ல, எந்த கட்சிக்காரன் குடும்ப விழாவுக்கு போயிருக்காரா? ஒரு சினிமா ப்ரொடியூசரு, ஏஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க பெரிய நிறுவனம் நடத்துறாங்க, கோடிக்க மல்டி மில்லியனியரா இருக்கிறாங்க, அவங்க இல்ல திருமண விழாவுக்கு நீங்க தேடி போறீங்க. நீ கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? எங்கே போனாலும் எனக்கு கூட்டம் வந்துடும், அப்படி நெரிசல் வந்துடும், நாடே வந்து குலுங்கிரும் சொல்லி கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு காரணமான வீடுகளுக்கு நீங்க போக மறுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்து திரிஷாவோட வந்து தனி விமானத்துல வந்து நீங்க கோவாவுக்கு திருமணத்துக்கு போவதற்கு, கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. இங்க வந்து நீங்க ஒரே ஜோடியா ஒரே கார்ல ஒரே வண்ண உடை உடுத்திலாம் வர்றதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு இப்போ கூட சமீபத்துல நீங்க கடைசியா அட்டன் பண்ண மீட்டிங்ல கூட உங்களை ஃபாலோ பண்ணி வந்தவன்ல பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல கிடக்கான். உயிருக்கு போராடுகிறவனை, உனக்காக உயிர் விடுவதற்காக உயிருக்கு போராடுறவனை, ஆக்சிடென்ட் ஆனவனை, விபத்துக்கு ஆளானவனை போய் பார்ப்பதற்கோ நிவாரணம் தருவதற்கோ நேரம் ஒதுக்காத நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் நீங்க இருக்கீங்கன்னு ஒரு அடிப்படை மனித. இப்ப இயக்குனர் அமீர் சொல்றாரு ஹிட்லர் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. ஹிட்லர்னு ஏன் சொல்றாரு? சக மனிதனுடைய பாதிப்பு குறித்து எந்த விதமான அச்சமும் இல்லாம ஒருத்தன் வாழ்றாங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சர்வாதிகாரியா தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீங்க வந்து ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்றாத மீறி வர்றவங்களுக்கு ஒரு நீங்க வாகனத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி அவனோட பேசி ஒரு செல்ஃபி எடுத்து திரும்பி போப்பா தம்பி அப்படி சொன்னா தாங்க தலைவன். தலைவன்கிறவன் அப்படித்தான். நீங்க பல தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது. அதிமுக தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் மானாமதுரை பகுதியில் ஒரு சைக்கிள் கடையும் ஒரு மைக் செட்டும் சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர். அப்போ அதிமுக கூட்டங்கள் போட முடியாத அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த காலகட்டம். அப்படி ஒரு ஊருக்கு அதிமுக கூட்டம் போடுறதுக்காக அவர் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் நடத்துகிறவர், மைக் செட் போடுறவர், அந்த ஊருக்கு போயிட்டு திரும்புகிற வர்ற வழியில் ஒரு கிராமப்புறத்துல இருந்து மறைஞ்சிருந்து சில சமூக விரோதிகள் அரசியல் தூண்டுதலின் பேரால் அவர் காலை வெட்டிவிட்டாங்க. அவர் முதலுதவி செய்து ஆஸ்பத்திரியில் அவசரமாக வந்து சிகிச்சைக்கு வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகி எம்ஜிஆரை பார்க்க வர்றாரு. அவர் படிக்காதவர். எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, எனக்காக நீ வெட்டுப்பட்டிருக்க, காலில் எனக்காக காயம்பட்டிருக்க, எனக்காக நீ துயரப்பட்டிருக்க, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி அப்போதைக்கு மருத்துவ சிகிச்சையிலிருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தவர் அவரை நினைவில் வைத்திருந்து எம்எல்சி பதவி கொடுத்தார் அவருக்கு. எம்எல்சி பதவி எப்படிப்பட்டதுன்னா, அந்த மேல் சபை என்பது அறிஞர்களின் சபையாக இருந்தது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார், நாகூர் அனிபா, கவிஞர் முத்துலிங்கம், கவிஞர் கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் இடம்பெற்ற அறிஞர்களின் சபையாக இருந்த மாப்போசி போன்றவர்கள் எல்லாம் இருந்த அறிஞர்களின் சபையில ஒரு மைக் செட்டுக்காரனுக்கு மேல்சபை உறுப்பினர் கொடுத்தவர் எம்ஜிஆர். அப்ப ஒரு தலைவனா இருப்பது பெரிதல்ல, உனக்கு மனிதாபிமானம் இருக்கணும். சக மனிதனுடைய துயரத்துல நீ பங்கேற்கணும். அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டனுக்கும் ஆளுகிற இடத்துல இருக்கக்கூடிய தலைவனுக்குமான தொடர்பு இருக்குல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, எமர்ஜென்சி காலத்துல எம்ஜிஆர் என்கிற மிகப்பெரிய வசீகரமான தலைவன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு பின்பு
மிகப்பெரிய வீழ்ச்சியில திமுக இருந்தது. அப்பொழுதெல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து பொதுக்கூட்டங்களிலே பேசுகிற போது சொல்வாரு, என் பேச்சை கேட்பதற்கு இப்படி கட்டுக்கடங்காம கூட்டம் வருகிறது, இதில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட நான் ஜெயிச்சிருப்பேனே அப்படின்னு பல கூட்டங்களில் அவர் பேசுவார். அப்போ அந்த அளவுக்கு அவர் பேச்சு வசீகரத்துக்காக கூட்டம் குடிச்சு, ஆனால் அவர் ஓட்டு போடலை. எம்ஜிஆரா கலைஞரா என்று வருகிற போது எம்ஜிஆர் மீது நம்பகத்தன்மையாக மக்கள் இருந்த காலகட்டம். அவருடைய 77 87 ஆட்சி காலம் வரைக்கும் திமுக வெல்லவே முடியல. ஆனால் எப்படி அவர் கட்சியை காப்பாத்தினாரு? எமர்ஜென்சி காலத்துல மிகப்பெரிய நெருக்கடி வந்தது. எப்படி கட்சியை காப்பாத்தினார்னா, சாமானிய தொண்டர்களோடு அவருக்கு இருந்த உறவு தான். அவர் கடிதம் எழுதுவார், உடன்பிறப்பே அப்படின்னு கடிதம் எழுதுவாரு. அப்போ ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குமான உறவு எப்படி எம்ஜிஆர் இருந்துச்சோ, எப்படி கலைஞர்கிட்ட இருந்துச்சோ, அது மாதிரி ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப அடித்தட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் உயர்ந்த பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தாங்க. சாமானியர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாங்க. அதனாலதான் அப்ப எப்பொழுதுமே ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்னன்னா, நான் உயரத்தில் இருக்கேன் என்பது அல்ல, நான் சிகரத்தில் இருக்கிறேன் என்பது அல்ல, அந்த இடத்திற்கு வர முடியாமல் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள், பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள், சமவெளிக்கு வரவே முடியாமல் இருக்கிறவர்களை கூட கைதூக்கி விடுவதுதான் ஜனநாயக மாண்பு. உனக்கு முதல் விஷயம், நீ தனி மனிதனாகவும் ஒழுக்கமா இல்லை, உனக்கு பொது ஒழுக்கமும் இல்லை. நீ அரசியல் வந்து உனக்கு காங்கிரஸ் கூட்டணி வரமாட்டேங்குது, அதிமுக கூட்டணியில நீ வந்து துணை முதலமைச்சர் வேணும், நான் 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறவான்னு நீ கேட்டதா தகவல் வருகிறது. எல்லா வகையிலையுமே உன்னால ஒரு கூட்டணியை அமைக்க முடியல. காரணம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு தன்னை ரொம்ப மேம்பட்டவனாக கருதி கொண்டு, சூப்பர்மேனாக கருதி கொண்டு, நீ அரசியலில் எடுத்தவனே நான் தான் முதலமைச்சராக போவேன்னு சொன்ன பேராசையின் காரணமாக எல்லா கட்சிகளும் நிராகரித்து விட்டது. அதிமுக கூட்டணியிலே அவருக்கு இடம் இல்லை, காங்கிரஸ் கூட்டணியிலே இடம் இல்லை, யாருமே அந்த பக்கமே அவர் போகலையே. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கம்யூனிஸ்ட் கட்சி அவரை ஆதரித்தது. மதிமுக தொடங்கப்பட்ட போது கம்யூனிஸ்டுகளை ஆதரித்தார்கள். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் முதலாளாக குரல் கொடுத்தாங்க. உன்னை நம்பி யாருமே வரல. தனியா நின்னாலே வெற்றி பெற அளவுக்கு அவங்களுக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்கல்ல மேடைகள்ல பேசி. இந்த கற்பனையான பொய்களை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. தன்னைத்தானே உயர்வாக மதித்துக் கொள்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் எலெக்ஷன். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி களத்துல. அவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்குங்கிற மாதிரி தானே அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தன்னையே எம்ஜிஆராக கருதி கொண்டு, தானே அதிமுகவினுடைய பிரதிநிதியாக கருதி கொண்டு, அதிமுகன்னு ஒரு கட்சியே கிடையாதுங்க களத்துல அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது எப்படி குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி பறக்குமே. நீ அதிமுகவுக்கு கிளைக்கழக செயலாளர் இல்லாத ஊர் என்று ஒரு ஊரே கிடையாது. திமுகவிற்கு வந்து கிளைக்கழக செயலாளர் இல்லாத ஊர்னு ஒன்னே கிடையாது. கிளைக்கழகங்கள் தான் ஒரு கட்சியினுடைய ஆணிவேர்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எல்லா தரப்பு மக்களையும் சென்றடைந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் வந்து திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். 2 பேருக்குள்ளதான் போட்டி. அவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், அவர் முதலிடத்துக்கு வர முயற்சி செய்கிறார். இன்றைக்கு ஆளுகிறவர் நான் தொடருவேன் என்று அவர் சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. எடப்பாடியா ஸ்டாலினா தான் போட்டி. இதுக்கு நடுவுல 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல கடந்த காலத்துல எப்படி மக்கள் நல கூட்டணி இருந்ததோ அது மாதிரி ஒரு இடத்துக்குள்ளதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. அவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. இப்போ சங்கீதா அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் அவர் மேல குற்றம் சாட்டுறது சரியா இருக்குமாங்கிற கேள்வி வருதுல. ஏன்னா எதுவுமே ப்ரூவன் கிடையாது. அவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க, மனு வேணும்னு கேட்கறாங்க. ஒரு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணக்கூடிய காரணங்களா அவங்க சொல்றத வந்து நம்பியோ இல்ல அதனால அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டோ வைத்து இவ்வளவு பெரிய விவாதங்கள் சோசியல் மீடியாலையும் பொதுமக்கள் மத்தியிலும் பேசப்படுறது நெறிமுறையானதா, சரியானதா? அதாவது சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு மனைவி என்கிற உரிமை இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கு. நீங்க வேற யாருமே நடிகைகள் வந்து உரிமை கோர முடியாது. சட்டப்பூர்வமாக அவர்கள் யாரும் மனைவி கிடையாது. அவர் இப்ப வீட்டுக்கு கூட அவங்க அதான் கேட்டிருக்காங்க, வீட்டுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் வந்து பிரிட்டன்ல இருந்து லண்டன்ல தங்கி இங்க வந்திருக்கேன், இப்ப விவாகரத்து டைம்ல எனக்கு ஒரு வீட்டுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. வழக்கு முடிகிற வரைக்கும் அவர்களுக்கான உரிய ஜீவனாம்சம், அவர்களுக்கான உரிய பங்களிப்பு செலுத்தப்படுகிற வரைக்கும் அவர்கள் இங்கே தங்க வைப்பதற்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு மனைவி என்கிற உரிமை இருக்கிறது. மனைவி இல்ல அப்படிங்கிற மனவிலக்கை சட்டப்பூர்வமாக உறுதி செய்கிற வரைக்கும் அவர்களுக்கு அவங்க, ஏன்னா குழந்தைகள் இருக்குல்ல, நீ வாரிசு தானே கணக்கு எப்பொழுதுமே. நீ வந்து ஒரே ஒரு நடிகையோடு காதலித்தவரா விஜய்? அவர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன், அவரு ஒருத்தியோட வாழ்ந்தவர். அவருக்கு கடந்த முறையை யாரோட தொடர்பு இருந்துச்சு, எப்படி பல தகவல்கள் வருகிறது. நம்ம பெயர் சொல்வது என்பது நாகரிகம் கிடையாது. ப்ரூஃப் தான் அவரே கொடுக்குறாருங்க. திருவான்மியூர்ல வந்து ஜோடியா வந்து இறங்கி, நான் தான் நீங்க தேடுறாள் நான் தான் அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீ கோர்ட்டுக்கு போய் என் மேல வழக்கு போட்டா நான் முடங்கிடுவேன்னு நினைக்கிறியா? நான் ஜோடியா வருவேன், உன்னால என்ன செய்ய முடியும் என்கிற ஆணாதிக்க திமிரு தானே அது. உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட இந்த மாதிரி இருந்துட்டு வந்தா, இந்த மாதிரி ஜோடியா வந்தா நீ ஏத்துக்குருவியா? நீ
விஜய் ரசிகர்கள் ஏத்துக்குவானா? கூட வந்திருக்கலாம் விஜய் ரசிகர் ஏத்துக்குவானாங்க? ஒரு திருமணம் தாண்டிய பந்தத்துல கண்டிப்பா அதே அவருடைய மனைவி இன்னொருத்தரோட இருக்கிறாரு, இன்னொருத்தரோட காதல் இருக்கு, அந்த காதலனோட ஒரே கார்ல வந்து இறங்கினா விஜய் ரசிகர் ஒத்துக்குறானா? ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதி. அப்ப யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாது, அதை கண்டிக்கிறோம், அது தவறுன்னு சொல்றோம். ஆனா இது என்னன்னு தெரியாது இல்லையா? அவங்க ஒரு நட்பு ரீதியா ஒரே கார்ல வந்தாங்கன்ற ஒரு தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு இதனால ஒரு தொடர்பு இருக்கு. இதுதான் அந்த நடிகை. இந்த நிமிடம் வரைக்கும் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு வந்து அவர் சொன்னதை வந்து கண்டித்தது மாதிரியே திரிஷா வந்து என் வாழ்க்கையில விஜய்க்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, விஜய்ங்கிறவனா எனக்கு யாருன்னு தெரியாது, அவன் ஒரு நடிகை, எனக்கு நண்பன் தான், எனக்கு அவங்க கூட எனக்கு எந்த விதமான உறவும் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்களா திரிஷாங்கிறவங்க? தனிப்பட்ட விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாங்க தனிப்பட்ட விஷயம்னா அது உங்க வீட்டு வரைக்கும் தானே தனிப்பட்ட விஷயம். வீதிக்கு வந்த முன்னாடி எப்படி தனிப்பட்ட விஷயமா இருக்கும்? ஒருத்தர் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள அடிக்கிறான்னா அதுவும் குடும்ப உண்மை தான். ரோட்ல வச்சு அடிச்சா ரோட்ல போறான்ல கேட்பான்ல, எதுக்குடா அந்த பொம்பளை மேல கை வைக்கிறேன், அந்த பொண்ணு மேல எதுக்குடா கை வைக்கிறேன் கேட்கறான்ல. அப்ப ஏன் கேட்கறான்? இது ரோடு, அது பொதுவெளிக்கு நீ ஒரு பிரச்சனை வந்ததற்கு பின்பு, நீதிமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததற்கு பின்பு நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? அதனால எவ்வளவு திமிர் இருந்தா, தெனாவட்டு இருந்தா நான் அப்படிதான் இருப்பேன், நீ எப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை உருவாக்குறாங்க பாருங்க. திருமணம் தாண்டிய பந்தம் என்பது வெக்கக்கேடானது, மானக்கேடானது. மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுங்கிறாரு தந்தை பெரியார். உங்களுக்கு வெக்கம் இருக்கா? மானம் இருக்கா? குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்கா? பெத்த தாய் தகப்பன தள்ளி வச்சிருக்க, 15 வருடங்கள் ஆகிவிட்டது, ஒதுங்கி இருக்கிறோம் நாங்க, எங்களை சந்திப்பதற்கு அவரே அப்பாயின்மெண்ட் கேட்பார் போல இருக்கு. எல்லாமே குடும்பத்தை தள்ளி, பெத்த தாயை தள்ளி வச்சிருக்க, தகப்பனை தள்ளி வச்சிருக்க, பொண்டாட்டியை தள்ளி வச்சிருக்க, மகளை தள்ளி வச்சிருக்க, எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு தனிமையில நீ உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ வந்து இந்த நாட்டுக்கு நான் தான், என்னைய பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாருங்கிற. உன்னைய பார்த்து உண்மையிலே ஸ்டாலின் பயப்படுறாரு. அவர் நேற்று கூட அவர் மனைவியோட வாக்கிங் போறாரு, போட்டாவை எடுத்து போடுறாரு. அவ நான் வந்து ஜோடியா இருக்க முடியாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிளம்புனா அந்த நாடு தாங்குமா? முதல்ல தனி மனிதன். நான் என்ன சொல்றேன், மற்றவனுக்கு நீ ரோல் மாடலா இருக்க, நீ வெறும் நடிகனா இருந்தா பரவாயில்ல. இதற்கு முன்பு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் விவகாரத்தை செய்திருக்கிறார், லிவின்ல வளர்ந்துருக்காங்க. யாராவது கண்ணிய குறைவாக இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. நளினியும் ராமராஜனும் விவகாரத்து பண்ணாங்க. நளினியை பற்றி ராமராஜன்ட்ட அந்த காலகட்டத்தில் கேட்டபோது இது எங்களுடைய சொந்த பர்சனல் விஷயம், அதை கேட்காதீங்கன்னாரு. டைவர்ஸ் ஆன பின்னாடியாவது சொல்லுங்கள், என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு அவர்கள் யாரோ நான் யாரோ, அது பேசுவதற்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னாரு. ஒரு நாகரிகம் வேணாமா? எவ்வளோ பேர் புரிஞ்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார், விவகாரத்தை செஞ்சுருக்காங்க. பிரபுதேவா விவகாரத்தை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பேர் விவகாரத்தை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வெறும் நடிகனாக இருந்தால் அது பிரச்சனையே இல்லையே. இப்போ நம்ம வந்து ஜெயம் ரவி கெனிஷா காதல் வாழ்க்கை வருகிற போது அதை எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவர் யாருக்கு ரோல் மாடல் கிடையாது, ஒரு தனிப்பட்ட நபர். ஆமாங்க. இந்த நாட்டை வந்து ஜீவானந்த மாதிரி தலைவர்கள், சமீபத்தில் மறைந்த நல்லகண்ணு மாதிரி தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள், எத்தனையோ மகத்தான காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வந்து தலைவர்களாக இருந்திருக்காங்க. பல தியாகங்களை செய்தவர்கள். அவங்கெல்லாம் வந்து பொது காசுல இருந்து ஒரு பைசாவை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் இருந்து ஒரு மாண்பான மனிதர்கள், மகத்தான மனிதர்கள் எல்லாம் வழிகாட்டிகளாக இருந்த நாடு இது. 1 கோடி ரூபாயை கொடுக்குறாங்க கட்சியில இருந்து, கட்சிக்கு திருப்பி கொடுத்தவரும் நல்ல கண்ணு. அவருக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா கையில இருந்து 5000 ரூபாயை போட்டு கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்குறாரு. ஒரு பைசாவை கூட தனக்கென்று சொந்தமாக வீடு வைத்துக் கொள்ளாமல் ஒரு நூற்றாண்டு கண்டவர், விடுதலை போராட்டம் கண்டவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் இப்போ சமீபத்தில் தான் அவர் மறைகிறார். இப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்து ஒரு சமூகம் உருவானா யோக்கியமா இருக்குமா? இல்ல நான் பொண்டாட்டியோட இல்ல, எதுக்கு பொண்டாட்டி, என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கம் ஆகி போச்சு கணக்குங்கிறது என்ன தாவேகாவுடைய கொள்கை பாடலா சொல்ல போறீங்களா இனிமே? நான் கேட்கிறேன். அப்படி சொல்ல முடியாது சார். நமக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? இல்ல அதுக்கு அர்த்தம் என்ன? நான் வந்து பொண்டாட்டியா கூட இருப்போம்னு பொம்பளைய வந்து பெண்கள் பேசுகிறார்கள், காணொலி காட்சிகள்லாம் வெளியிடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒழுக்க கட்டுக்கு நீங்க அங்கீகாரம் தருகிறீர்களா? சங்கீதா அவர்கள் எங்கேயும் ஓப்பனா பேசல. நம்ம இன்னும் அதை பார்க்காம மற்ற விஷயங்களை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சொந்த மனைவியை நீ வீட்டுக்குள்ள விடல, சட்ட ரீதியாக வந்து அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு நடிகையோட திருமணம் தாண்டிய பந்தத்துல இவ்வளவுதான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க கண்ணியமா இருக்காங்க. சங்கீதா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பகிரங்கமாக அவங்க வந்து தொலைக்காட்சிகளுக்கு செய்தியாளர் சந்திப்புலையோ அவர் என்னென்ன செஞ்சாரு, அவர் செய்த லீலைகள் மொத்தம் எத்தனைங்கிறத மொத்தமா உடைச்சா அவங்க கதி என்ன ஆகும் நான் சொல்றேன். நீ எங்கேயாவது நடமாட முடியுமா? முதல்ல பொது வெளியில நீ நடமாட முடியும்? இப்ப கூட்டம் வருதுங்கிற, கூட்டத்தோட சேர்ந்து உன்னை கல்லால் அடிப்பாங்க. பெண்கள் மன்னிப்பார்களா? நான் கேட்கறது என்னன்னா, எத்தனையோ பேர் உன்னுடைய ரசிகர்களை விட்டுரு, அவங்க மனநோயாளிகள் பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க, அவங்கள விட்டுருங்க. பொதுமக்கள் இதை ஏற்பார்களா? ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள்
விஜய் அண்ணா நீங்களா இப்படி அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல புலம்புறாங்கல்ல பல பேர். பார்க்க அப்ப முடியும் அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள்ல. கட்டாயமா. நீ குறைந்தபட்ச மனிதனாவது இரு, நீ தலைவனாகலாம், தலைவனாகிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால அமீர் சொன்னதான் கரெக்ட். தமிழ்நாட்டில் இன்னொரு ஹிட்லர் உருவாகி வருகிறாரான்னு கேட்கிறாங்க. கேள்வி சரியானதான். ஆனா மகளிர் தின விழா கொண்டாடுறாரு, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து மகளிர் தின விழா கொண்டாடுறாருன்னு பாக்குறோம், மேடைகள்ல ஏறி பேசுறாருன்றத பாக்குறோம். அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? இதனால டைவர்ட் ஆயிடும் நினைக்கிறாரு, இல்ல ஒரு பதில் கொடுப்பாரா இந்த விஷயம்? அதுக்கான குறைந்தபட்ச யோக்கியதை வேணாமா? மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு பெண்களை சமமாக நடத்துகிறவனா நீ இருக்கணும்ல. குறைந்தபட்ச யோக்கியதை வேணாமா? யாரு என்ன சொன்ன, ஏற்கனவே அவரு எப்பொழுதுமே போதையிலேயே இருக்கிறாரு, அரை போதையிலேயே இருக்கிறாரு. அப்படி சொல்ல முடியாது சார். அப்படி நான் சொல்லலைங்க. நல்ல கண்ணு இறுதி அஞ்சலிக்கு குப்புன்னு அடிச்சிச்சு, நான் வாடை அடிச்சிச்சுன்னு கூட இருந்த முறை சொல்லியிருக்காங்க. பாத்தியெல்லாம் இல்லையா நீங்க? நல்ல கண்ணு இறுதி அஞ்சலியில் வருகிற போது அவர் மதுபானத்தோட தான் இருந்தார், அரை போதையில தான் இருந்தார். ஒருத்தன் சொல்கிறான் போதையில் இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இல்லாட்டா வந்திருக்க மாட்டார், அவர் போதை கலைஞர் வந்திருக்க மாட்டார், நல்ல கண்ணுனா யாருன்னே அவருக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். தனிப்பட்ட முறை இல்லைங்க. நீங்க யாரோடாவது உரையாடி இருக்கிறாரா? கட்சி நிர்வாகிகள் அவருக்கு ஆதரவாக தாவேக்க ஆதரவு என்று என்னோடு தொலைக்காட்சி விவாதத்தில் பல பேர் பேசுறான். அவன்கிட்ட பூரா நான் தனிப்பட்ட முறையில் கேட்குறேன், விஜயை பார்த்துருக்கியான்னு கேட்டா சந்திப்பதற்கு அனுமதி கேட்குறான். தேவகுமாரனா? நீ பூமியில பிறந்தியா தேவகுமாரனா? வானத்திலிருந்து வந்து இறங்கி வந்தாரா? குப்பை படங்கள் மசாலா படங்கள்ல நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து ஒரு 30 ஆண்டு காலத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்க, ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்திருக்க. நல்ல திரைப்படங்கள் கூட நீ நடிச்சது கிடையாது, கலைப்பூர்வமான படங்கள்ல நீ நடிச்சது கிடையாது. கமலஹாசனுக்கு ஒரு 3ஆம் பிறை மாதிரி, ஒரு அன்பே சிவம் மாதிரியே, ஒரு மகாநதி மாதிரி ஒரு மகத்தான திரைப்படம் கூட அவர் கிடையாது. நினைத்து பார்ப்பதற்கான திரைப்படம் கூட கிடையாது. சத்யராஜ் கூட சமீபத்தில் சொன்னார், நான் நினைத்து பார்ப்பதற்கான படங்களாக வேதம் புதிது நடிச்சிட்டேன், 9 ரூபா நாட்டு மாதிரி படம் நடிச்சிருக்கேன், ஒரு நினைச்சு பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியான சில படங்கள் என் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு, பெரியாரை நடிச்சிட்டேன், வாழ்க்கையில் பெரிய லட்சியமாக நடித்தேன். அந்த மாதிரி யார் நடிச்சிருக்காரா? மம்முட்டி வந்து அம்பேத்கரா நடித்தார். இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமா இல்லையா? நீ ஒரு மாதிரியான ஆளாகவே இருக்கிய, என்ன காரணம் தான் கேட்குறேன். முன்மாதிரியாக இருக்க முடியல உன்னால, பரவாயில்ல, நீ ஒரு மாதிரியான ஆளாக இருக்கிய. விஜய் மாதிரி ஒருத்தனை எந்த குடும்பத்திலேயாவது ஏற்றுக்குவாங்களா? பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு உறவு வச்சுருக்கேன், சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் நேரடியாக ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக தான் வருவேன், என்னை முதலமைச்சராக்குங்க, நான் எல்லா கிராமத்துக்கு வரேன். எல்லா கிராமத்துக்கு வந்தவனை முதலமைச்சராக்குவாங்களா? இல்லை முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி எல்லா கிராமத்துக்கு, நீங்கள் கிராம சபை கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார், நான் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் போனார். கமலஹாசன் சொன்னார் என்னையே காப்பி அடிச்சுட்டாங்க திமுகனார். அவரு எப்படியோ மக்களை சந்திப்பதற்கு உலக நாயகன் கமலஹாசன் போறாரு, ஸ்டாலின் போறாரு. இந்த பல தொகுதிகள் 180 தொகுதி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உலா வந்திருக்கிறார், சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அங்கெல்லாம் ஏதாவது நெரிசல் மரணம் ஏற்படுதா? லட்சக்கணக்கான பேரை திரட்டுறாங்க. இந்த 9ஆம் தேதி திமுகவுடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்குது, 10 லட்சம் பேரை திரட்டுறாங்க. ஒரு அசம்பாவிதம் நிகழ வாய்ப்பு இருக்கா? ஒரு அசம்பாவிதம் நிகழாது. ஏன்னா எல்லாம் முறைப்படுத்தப்பட்டது. அதனால இவர்களுக்கு அரசியல் செய்யவும் தெரியல, குடும்பம் நடத்தவும் தெரியல, எப்படி சக மனிதன்ட பழகணுங்கிறதும் தெரியல, எதுவுமே தெரியல. செக்கு எது செவலிங்க எதுவும் தெரியலையம்மாங்கல்ல. நான் எல்லாத்துக்கும் காலை தூக்கிடணும். அது மாதிரி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு நீ வந்து லாட்ரி, இந்த பக்கம் லாட்ரி சீட்டுக்காரன் ஊழலை ஒழிப்போங்கிற, அந்த பக்கம் பார்த்தா ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு வழக்கில் வந்து 2.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் அபராதம் கட்டுவதற்கு போக்குவரத்து துறையில் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டப்பட்ட செங்கோட்டை நிற்கிறார் பக்கத்தில். வாச்சாத்தியில் நடந்த எல்லா வன்முறைகளுக்கும் அவர் தான் வனத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் எல்லா குற்றமும் நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை இருக்கு. அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் தூய சக்தி, நான் தூய சக்தி. எப்படி நீ தூய சக்தி? உன் பொண்டாட்டி சொல்கிறா நீ ஒரு தூய சக்தின்னு, நீ எப்படி தூய சக்தியாக மாற முடியும்? உண்மையிலேயே நீ வந்து அரசியல்லே தூய்மை உடையவனாக, உண்மையிலேயே நேர்மை சார்ந்தவனாக, முறைப்படுத்தப்பட்டவன். நீ பணமே கட்ட மாட்டேங்கிறிய. வருமான வரித்துறையிலேயே நீ வந்து ஏமாத்தின 10 கோடி ரூபா 15 கோடி ரூபாயை வந்து ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி 1.5 கோடி ரூபா நீதிமன்றத்தில் அபராதம் தானே போட்டிருக்காங்க. அப்ப கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் குற்றம் செய்யலன்னு சொல்லல, கோர்ட்ல லேட்டா டைம் முடிஞ்சு வச்சு இப்ப ஏன் பணம் கட்ட சொல்லியன்னு தான் சொல்றாரு. டைம் முடிஞ்ச உடனே கட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப குற்றம் செய்து ஒப்புக்கொள்றாரு. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையே முறையான வாழ்க்கை இல்லை, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நீ வந்து தவறு செய்யாதவனாக இல்லை, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே உனக்கு தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் இல்லை. நீ எதற்காக தலைவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? நீ தலைவனாக வர வேண்டும் என்றால் முதல்ல ஒரு சிறந்த குடும்ப தலைவனாவது இருந்திருக்கணும், சக மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவனா இருந்திருக்கணும். உனக்காக உயிர் விட்டு ஒரு 50 பேர் செத்து போன பின்னாடி தான், வெயிலில் சுருண்டு விழுந்து செத்த பின்னாடி தான் மேற்கூரை அமைக்கிறாங்க. 50 பேர் மேலே போன உடனே தான் மேற்கூரை அமைப்பாங்களா மற்ற கட்சியிலாம்? மத்தியானம் எவனாவது உச்சி வெயில எந்த முட்டாளாவது வந்து பொதுக்கூட்டம் போடுவானா? முதல்ல யாராவது செய்திருக்கிறார்களா?
ரொம்ப உடல்நலம் குன்றி இருந்த காலத்துல, கடைசி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் பகல்ல பொதுக்கூட்டங்கள் போட்டாங்க. அப்ப கூட காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இரவு நேரத்துல வந்து ஹெலிகாப்டர் தர மாட்டாங்க, அவர்கள் விரைந்து எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதற்காக ஒரு ஒரு விதிவிலக்காக அதை செஞ்சாங்க. உனக்கு என்ன சாகுற வயசா நான் கேட்குறேன். அவங்க மரணத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் ஓராண்டுக்கு முன்னாடி அப்படி பயணம் போனாங்க. உனக்கு சாகுற வயசா இல்லை? நீ பல பேரை சாகடிக்கிறதானே செய்யற நீ. ஒரு நெறிமுறை இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நாட்டை ஆளணும்னு நீ ஆசைப்படுற. உனக்கு எதுக்கு இந்த ஆசையை நான் கேட்குறேன். சரி சார், ப்ரூவ் பண்ணப்படாத பல விஷயங்கள் இருக்கு, ஒரு குற்றம் இருக்கு, அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. பட் ஆனால் இது கோர்ட்டோட முடிவுல தெரிய வரும், அதுக்கப்புறம் அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்படும், அதற்கப்புறம் அதை பத்தி ஸ்ட்ராங்கா பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அவர் வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுவாரு. அதை பத்தி இன்னும் நிறைய காலங்கள்ல நமக்கு தெரியும். தொடர்ந்து பேசலாம். எலெக்ஷன் வருது, அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக, உங்க நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார்.